மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 வருடம் மார்ச் மாதம் 29 அன்று பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை உருவாகுது. அதுலேயும் 6வதா குரு பகவானது லிங்க் எப்படின்னா பரிமாற்ற அமைவுகளில் அந்த குரு பகவானும் அந்த இடத்துல அவருடைய வீட்டில் தான் அவர் நடக்குது. பட் சுக்கிரனும் குருவும் பரிமாற்ற அமைவில் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 கிரகங்களுடைய இணைவு அற்புதமான மேன்மைகள் உண்டாக்கக்கூடிய இந்த கால அமைவுகளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றதை தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பிளஸ் 4ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி. அவர் இப்போ 10ஆம் வீட்டில நீச்சம் அடைஞ்சு நிற்கிறார். ஒரு கிரகம் ஒரு வீட்டில நீச்சம் அடைஞ்சு அதே வீட்டில மறுகிரகம் உச்சம் அடைஞ்சு அவ்வீட்டிற்கு அதிபதி பலம் பெறும் பொழுது நீச்சபங்க ராஜயோக அமைப்பு அந்த இடத்துல உருவாயிடும். அதுலயும் பாக்யாதிபதியினுடன் இணைவும் பிளஸ் பஞ்சமாதிபதியினுடைய இணைவும் உங்களுடைய ராசி 1ஆம் வீட்டிற்கு அதிபதி இணைவு 1, 5, 9 மூல திரிகோண அமைவுகளில் இந்த சேர்க்கை மாபெரும் இலக்க உண்டாக்கிடும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய இத்தனை வருட சர்வீஸ்ல சிலரை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் லைஃப்ல எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறதுன்னு தெரியாம இருந்தவங்க இன்னைக்கு பார்த்தா எங்கேயும் இருக்கிறாங்க, பெரிய லெவல்ல ஸ்டார் ஆயிட்டாங்கன்னு நம்ம சந்திச்சிருப்போம். அப்படி அந்த அமைப்பு இந்த இடத்துல அந்த நிகழ்வு உருவாக்குற அளவுக்கு இந்த கிரகங்களுடைய அமைவு இருக்கு. அது நீங்களா கூட இருக்கலாம். ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய அமைவுகள் திசா புத்திகளும் பிளஸ் லக்ன பாவமும் எல்லாம் கனெக்ட் ஆகி இந்த கோச்சாரம் அதோட லிங்க் ஆச்சுன்னா அந்த அமைவு நடக்கும். இது நடந்திருக்கு. அப்படி உங்களது வாழ்க்கையில உங்கள் லக்னாதிபதியே இந்த சூழலை உண்டாக்கி நீச்சபங்க ராஜயோகம் எப்படின்னா ஒருத்தருடைய லைஃப்ல படாத கஷ்டங்கள் பட்டு அவமானங்களை சந்திச்சு வாழ்றதே வேஸ்ட், எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த வாழ்க்கையே பாவப்பட்ட வாழ்க்கையை இருக்கின்ற அளவுக்கு வேதனைகளை கடந்து லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய லைஃப்ல திடீர்னு ஒரு திருப்பம் உருவாகும். அதுதான் நீச்சம்ன்றது. இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு அப்படியே எதிர்மறைவா அப்படியே நெகட்டிவா டோட்டல் அப்படியே நெகட்டிவா இருந்து அப்படியே டோட்டல் பாசிட்டிவான ஒரு சூழல் உச்சகட்ட வளர்ச்சியும் பிளஸ் எல்லா வித அமைப்புகளும் உருவாகக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பு ஒருத்தருக்கு உருவாயிட்டால் அவங்க பிரபஞ்சத்தில் பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய நிலை உருவாயிடும். அது இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உருவாகுது. இது பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மார்ச் பிளஸ் ஏப்ரல் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு உச்சம் பெறுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பகவானும் லாபஸ்தானத்திற்கு வந்துருவார். எப்போ? அதே மே மாசம் 7ஆம் தேதி. மேற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 14 பிளஸ் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைய குரு ஜென்ம குருவா வந்துருவார். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது 3ஆம் வீட்டிற்கு கேதுவும் 9ஆம் வீட்டிற்கு ராகுவும் 18ஆம் தேதி முடிஞ்சு 19ஆம் தேதி அங்க அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. அப்போ இந்த டிரான்சாக்சன் உங்களுடைய லைஃப்ல எவ்வளவு பெரிய இந்த கிரக அமைவுகள் உருவாக்குன்றது, அடுத்தடுத்து காலகட்டங்கள் எவ்வளவு பாசிட்டிவா உங்களுக்கு கிரக அமைவுகள் இருக்குன்றது இன்னும் உங்களுக்கு சித்திரை மாத பலன்களில் உங்களுக்கு இன்னும் விளக்கமா நான் கொடுக்கிறேன். பட் இப்போ இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினால் திடீர் திருப்பங்கள் உருவாகிடும். ரொம்ப நாளா தீராத பிரச்சனை தீரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கலன்னா இந்த நேரத்துல சடனா அது ஒரு கிளாரிட்டிக்கு வரும். குறிப்பா மிதுன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உடன் பிறந்தவர்களுடனும் பிளஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டையும் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் நீங்க ஆளா இருக்கிறீங்க. அப்போ இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வெளியில ஒரு நல்ல இலக்கை அடையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இதுவா இருக்கும். அதுவும் இந்த சனி பெயர்ச்சியினுடைய ஆரம்பமே உங்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பாவத்துக்கு வரும் பொழுதே அந்த இடத்துல இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை உருவாக்குது. இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியில டாப் லெவல்ல ஒரு இலக்கை உண்டாக்க போகுது. அதற்கு முதல் படியே டாப் லெவல் ஒரு வெற்றிக்குரிய படியா
அந்த மாதமே அந்த நிமிடமே உங்களுக்கு அந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் உருவாகுது. அது எதுனா ஒண்ணு உங்களுடைய ராசினுடைய அதிபதி உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு அதிபதி. 4ஆம் வீடுன்றது அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடம். அப்ப அந்த 4ஆம் வீட்டை 5 கிரகங்களுடைய பார்வை விழும் பொழுது அந்த வீட்டிற்கு அதிபதி நீச்சம் அடைஞ்சு அந்த வீட்டில உச்ச கிரகத்துடன் சேர்ந்து விழும் பொழுது அந்த இடத்துல மிகுதியான ஒரு செல்வாக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்தஸ்து, மரியாதை மட்டும் இல்லாம வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்க வரும். அடுத்தது பூமி, வீடு கட்டக்கூடிய யோகங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உருவாகும். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா தாய் வழி உறவு ரீதியிலையும் தாய் வழி சொந்த பந்த ரீதியிலையும் ஒரு மேன்மைகள் பிறக்கும். சிலருக்கு தாய் வழியில திருமணம் செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா நான் மூவ் பண்ணி சக்சஸ் ஆகலன்னு பாத்தீங்கன்னா இப்ப மூவ் பண்ணா அதற்குரிய வழி வாய்ப்பு கிடைக்கும். அதுலயும் 10ஆம் பாவம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப தொழில் ரீதியில ஒரு நல்ல வளர்ச்சி, growth, இந்த நேரத்துல தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைவுகளை உருவாக்கிடுவீங்க. அதற்குரிய ரூட்டை உண்டாக்கிடுவீங்க. அதுக்குண்டான பேஸை ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. அதுலயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் உங்களை வந்து கதவு தட்டி அதை நீங்க பயன்படுத்தி பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய நிலை. மிதுனராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளா உங்களால மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க, இதுக்கு மேல நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க. அந்த வளர்ச்சி வந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல பிரகாசத்தை உண்டாக்கிடும். தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கிற ஒரு கால அமைவுன்னு தான் இதை சொல்லலாம். ஏன்னா இந்த அமைவுகள் எல்லாருக்கும் அமையாது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமைஞ்சு 4ஆம் இடம் பலம் பெறுது. இதுல உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா குரு பகவான் அந்த நேரத்துல கரெக்டான விதத்துல கனெக்ட் ஆகிறார். கனெக்ட் ஆகி அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுடைய சத்துரு ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ மீளா கடன்ல இருக்கிறவங்க கடன்ல இருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு ரூட் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா எதிரிகளும் சத்துருக்களும் உங்களை கண்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள், ரொம்ப நாளா தொழில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி மீண்டும் ஒரு சகஜீயமான இயல்பு நிலையில ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமா இது உங்களுக்கு அமையும். அதுலயும் சில நம்பி நம்ம நட்பு ரீதியில உங்களுக்கு வேண்டியும் உங்களுக்கு விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்க மீண்டும் உங்களுடன் வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும். சரியா பயன்படுத்தினால் பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரம் காலமா இது உங்களுக்கு அமைய போகுது. ஆக மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம். இதுல பஞ்சமாதிபதி தான் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். ரொம்ப நாளா புத்திரபாக்கியம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க போன கோயிலும் கும்பிட்ட தெய்வமும் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்சமஸ்தானன்றது பூர்வீக சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகா சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும். இதுல குறிப்பா சொல்லணும்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், 12ஆம் பாவாதிபதி 10ல் உட்கார்ந்து இருக்கிறார். வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். ரொம்ப நாளா வெளிநாடு போக முயற்சி எடுத்து எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா இப்ப அது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில இருந்து பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட், கடின உழைப்பால ரிஸ்க் எடுத்து எனக்குன்ட்டு ஒரு அருமையான இடத்தை உருவாக்கினா, ஆனா இங்க என்னன்னே தெரியல, எல்லாமே அப்படியே டிராப் ஆகி நிற்குது. எதுக்குமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, வேலைகளில் இனம் புரியாத சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைய நெருக்கடிகள் உருவாயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் அங்க எடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் பிறக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பா சொல்ற ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி பாத்தீங்கன்னா 10ல் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ பாக்கியங்கள், உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதையை மீண்டும் உருவாக்கிடுவீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை நீங்க அடைய போறீங்க. இன்னும் சிலர் வந்து பிஸ்னஸை அடுத்தடுத்த கடத்துக்கு இன்னும் போறதுக்கு உண்டான சான்சஸ் உங்களை வந்து கதவை தட்டும். அதை பயன்படுத்திக்கிங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா கொடுத்த பணம் கைக்கு வரலன்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப மூவ் பண்ணா அது உங்களை வந்து அடைச்சிடும். அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும். பஞ்சமஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கிறேன்னு சொன்ன இல்லைங்களா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண முயற்சிகளில் எப்பவுமே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து செய்வீங்க. கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களுடைய பேச்சை நம்பி இந்த இடத்துல பொண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களும் சரி, பொண்ணு எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு செய்து இன்னைக்கு அந்த லைஃபே பிளாக் ஆகி அவங்க சைடும் உங்க சைடும் ஒரு நல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி அதனால
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு எங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்ற ஒரு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். தேர்ட் பர்சனுடைய அந்த சிக்கல்கள் எப்படின்னா அவங்களுடைய சூழ்ச்சிகளால நீங்க பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் வெளியில வரதுக்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும். குறிப்பா மிதுனராசி என்பவர்கள் தொழிலில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் அதையும் தாண்டி சக்சஸ்ஃபுல் அளிக்கணுன்ற முயற்சியும் அதையும் தாண்டி நீ எப்படி இந்த தொழிலை செஞ்சிருவேன்ற அளவுக்கு அவங்களுடைய முயற்சிகள் இருந்தாலும் உங்க முயற்சியால் அதை உடைச்சு சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கிற ஒரு வாய்ப்பா இது அமைய போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இதற்கு மேல் ஏறும் முகமா இருக்கக்கூடிய அருமையான காலமா இருக்கும். இன்னும் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கு. ஒன் பை ஒன்னா அதை இன்னும் விளக்கமா உங்களுக்கு நான் அதை எடுத்து நான் சொல்றேன். பட் இந்த காலகட்டங்களில் இந்த அமைவுகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியன்றதுனால இதை நான் உங்களுக்கு இது விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே போல மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னொரு பர்சனலா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் ஆட்சியேன்னு இறங்கி செயல்படுறதும், அதே நேரத்தில் வேலையில உங்களுக்கு மேல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட அசால்ட்டா இருந்துடாதீங்க. ரொம்ப முக்கியத்துவத்துடன் கண்காணிப்புடன் பேசக்கூடிய பேச்சும் சொல்லக்கூடிய வார்த்தையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுடைய உறவினர்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளஸ் மைனஸ் அவங்க கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம். எப்பவுமே உங்களுடைய பிளஸ் மைனஸ் உங்களோட இருக்கட்டும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் பாவாதிபதி குரு பகவானா போயிட்டாரு. அவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்தது ஜென்ம குருவா வரப்போறார். எந்த வார்த்தையை நீங்க விட்டாலும் அது உங்க தலைக்கு கட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உருவாயிடும். நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. மற்றவங்களுக்கு வழி காட்டி கடைசியில நீங்க அவங்க வழி அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு கடைசியில உங்களை குற்றவாளியாக்கி உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இந்த இடத்துல கடந்து வந்த பாதையில இருக்கு. இப்பவும் அந்த சூழல் கண்ணுக்கு தெரியுது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கு. உங்களை மட்டும் நீங்க நம்பி இறங்கி செயல்படுங்க. மற்றவங்களை நம்புங்க, முழுமையா நம்ப வேண்டாம். உங்களுடைய கண்ணோட்டத்தோட நம்புங்க. அதே நேரத்துல உங்களை பொறுத்த வரையிலையும் நீங்க கடின உழைப்பாளிகள். நீங்க இருக்கிற இடம் வளர்ச்சி அடையும். இத்தனை நாள் அதான் நடந்துட்டு இருந்தது. பட் நீங்க வளர்ச்சி அடைய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இதற்கு மேல நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க. அதற்குரிய காலமா இது இருக்க போகுது. திருமண முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அளிக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க, மறுமணத்திற்குண்டான வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி எடுங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்குது. அதனால முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அடைவீங்க. நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே பதிலடி பிளஸ் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. அதனால முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்சஸ் அடைய போறீங்க.